ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருந்தது வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து மேஜராக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அதை எப்படியெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில நுணுக்கங்கள் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸில் ஓவரால் என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம், என்னென்ன மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதாவது என்னென்ன மிஸ்டேக் வரும் அதெல்லாம் நம்ம வராமல் இந்த ப்ளவுஸில் எப்படி நம்ம அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை ஒரு அளவு ப்ளவுஸு அதாவது நார்மல் ப்ளவுஸுன்னா என்ன, லைனிங் ப்ளவுஸ்னால் என்ன, அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் வரும், அதெல்லாம் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு வந்து சரியாகும். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டைமண்ட் நெக் ப்ளவுஸ் தான், லைனிங் ப்ளவுஸ் தான். 4 டாட் போட்டிருக்கு. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் நெக்கு, பேக்கில் பார்த்தீங்கன்னாலும் டைமண்ட் நெக்கு. இப்போ இதில் வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து வர ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நிறைய கமெண்ட்ஸில் வந்து நிறையா ஒரு இதாக கேட்ட விஷயம் என்னென்னா, இப்போ நார்மலாக இப்போ வந்து நம்ம இது 1/4 வச்சு நம்ம ப்ளவுஸை வந்து என்னுடைய ப்ரொசீஜர், அதாவது மேக்ஸிமம் எல்லாருமே 1/4 வேஸ்ட்டு தான் வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கும்போது அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இடுப்பு பட்டி சைடு எவ்வளோ இருக்குது, பேக் சைடு எவ்வளோ இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களுமே இந்த சைடு வந்து தைப்பாங்க. இப்போ நம்ம எப்போவுமே எடுக்கிறது வந்து 1/4 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக 4 பகுதியாக நமக்கு இருக்கும். அதாவது பேக்கில் 2, ஃப்ரண்ட்டில் 2 இப்படி மடித்து தான் நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணுறோம். அப்படி தான் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே எடுக்கிறோம். இப்போ இப்படி எடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து இது தள்ளி வருது, அதாவது ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இப்படி சைடில் இப்படி தள்ளி போயிடுது, இவ்வளோ கேப் வருது, அப்போ நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் தெரியல அப்படிங்கிறாங்க. அதாவது மேக்ஸிமம் 1/4 போட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே அந்த இடுப்பு வந்து நீங்கள் பிடிக்கும்போது இங்கே என்ன நீங்கள் அளவு வச்சுருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, அது சரியாக போயிடும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் இப்படி கம்மியாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு தள்ளி போயிடும். அப்போ என்ன ஆகும்னா பேக் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது பேக் போர்ஷன் வந்து இந்த சைடு வந்து அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடி இழுத்துக்கிட்டு நம்ம ஆம்ஹோலுக்கு நேராக கீழே வர தையல் வந்து இப்படி முன்னாடி தள்ளி இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சிலருக்கு அதை அப்படியே போட்டு பழகி எனக்கு அது கரெக்டாக தான் இருக்குது, அதே மாதிரி தைச்சா போதும்பாங்க. அது அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் எவ்வளோ அளவு இருக்குது, பேக்கில் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம டக் பிடிக்கலாம். ஆனால் அப்படி நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா நம்ம 1/4 போட்டு கட்டிங் போடுற மெத்தடே தப்பாயிரும். என்ன ஆகும்னா பேக் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும், ஃப்ரண்ட்டு வந்து பட்டி கம்மியாக தேவைப்படும். அப்போ அது டோட்டலாகவே நம்ம வந்து அந்த ப்ளவுஸை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து மிஸ்டேக் ஆயிடும். அதனால் 1/4 அப்படிங்கிறது நமக்கு பேசிக்காக ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாவே 1/4 போட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா தான் அது கரெக்டாக வரும். அது சுடிதாருக்காக இருக்கட்டும், ப்ளவுஸுக்காக இருக்கட்டும், நம்ம செஸ்ட் ரவுண்டை 1/4, வெயிஸ்ட் ரவுண்டை 1/4, அதாவது 4ல் 1 பங்காக வச்சு நம்ம போடுவோம். அதே மாதிரி நிறையா பேருக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ்னால் என்ன, சீம் அலவன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வந்து நம்ம போடும்போது நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் அந்த கிளாத்துக்கும் இடையில வந்து ஒரு சின்னதாக ஒரு லூஸ் வரும். ஏன்னா நம்ம ஸ்கின் மாதிரியே நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வந்து போட முடியாது. அப்போ அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் லூஸ் விடுறோம் இல்லையா, அதை தான் வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இப்போ செஸ்ட் ரவுண்டு நான் வந்துட்டு 34.5 எனக்கு இருக்குது அப்படின்னா இன்னொரு 4 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணுவேன். 4 இன்ச்சு அல்லது 3 இன்ச்சு. ஏன்னா ஒரு சிலர் 1 சைடுக்கு 1 இன்ச்சு வைப்பாங்க, ஒரு சிலர் 1 சைடுக்கு 3/4 இன்ச்சு வைப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப டைட் கார்மெண்ட்டு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு சைடுக்கு 1/2 இன்ச்சு கூட ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் சுடிதாராக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், செஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம 4 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த 4 இன்ச்சை தான் வந்துட்டு நான் ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சீம் அலவன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது நம்ம தையலுக்கு நம்மளுடைய உடம்பு சுற்றளவுக்காக நம்ம ஒரு இடம் மார்க் பண்ணிடுறோம்.
அதுக்கப்புறம் எக்ஸஸாக விடுறது எல்லாமே வந்து சீம் அலவன்ஸ். அது லூஸ் டைட் வேணும்னா பிரித்து விடவோ, இல்லை இன்னும் இதாக இருக்குன்னா டக் பிடிக்கவோ அந்த மாதிரியாக நம்ம விடுறது. அதே மாதிரி அந்த 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு விடுறது, யோக்குக்கு விடுறது, பின் சைடு மடித்து விடுறதுக்கு 1/2 இன்ச்சு விடுறது, இது எல்லாமே வந்து சீம் அலவன்ஸ். அதாவது தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விடுறது. ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு உள்ள சம்மந்தப்பட்டது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போடும்போது ஒரு குறிப்பிட்ட லூஸ் இருந்தால் தான் ஒரு ட்ரெஸ் போட முடியும். அப்படிங்கும்போது நம்ம அந்த லூஸ் வைக்கிறோம். அதை தான் வந்து ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஈஸ் அலவன்ஸ் வேறு, சீம் அலவன்ஸ் வேறு. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக கற்றுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குற விஷயம் வந்து, இப்போ ஒரு அளவு ப்ளவுஸில் நம்ம அளவு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் தேவையில்லை. ஏன்னா ஒரு துணி வந்து ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து ஒரு துணியாக அவங்க மாற்றும் போதே அதுக்கான ஈஸ் அலவன்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. ஒரு அளவு ப்ளவுஸ் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் நம்ம ஈஸ் அலவன்ஸ் சேர்த்த தேவையில்லை. அதுவே நம்ம அவங்க பாடி மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 4 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இதை நிறைய பேர் தெரியாமல் ஈஸ் அலவன்ஸ்னால் என்ன, எங்கே வைக்கணும், எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இதுக்கு மேலே அதில் வந்து ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க. ஈஸ் அலவன்ஸ் வேறு, சீம் அலவன்ஸ் வேறு. சீம் அலவன்ஸ் எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம். நம்ம சைடில் வந்து டக் பிடிக்கவோ பிரித்து விடவோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நம்ம இப்போ நான் சொல்லிட்டேன், இந்த அளவு இடுப்பில் வந்து 1/4 கரெக்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னாவே இந்த போர்ஷன் வந்து இப்படி தள்ளி வராது. ஒரு சிலருக்கு இப்படி வருதுன்னு சொல்வீங்க. அதாவது பேக் வந்து மேலே இருக்குது, ஃப்ரண்ட் வந்து இப்படி கீழே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து பேக் வந்து அவங்களுக்கு நார்மலாக இருக்குது. 13 வைக்கலாம், 13.5 வைக்கலாம், 14 வைக்கலாம், 14.5 கூட வைக்கலாம். அது வந்து பேக்கினுடைய லென்த்து. ஆனால் ஃப்ரண்ட்டில் என்ன ஆகும்னா கப் ஷேப் அவங்களுக்கு பெருசாக இருக்கும். அப்போ இந்த முன்பக்க உயரத்தை நம்ம அதிகப்படுத்தி தான் ஆகணும். அப்படி போட்டால் தான் அவங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இந்த சைடில் வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அது எப்பவும் போல் நம்ம வைக்கிற அளவு. இந்த முன்பக்கம் வந்து இப்போ இங்கே இருக்க இந்த முன்பக்க உயரத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம இங்கே இறக்கி வச்சோம் அப்படின்னா இந்த யோக் என்ன ஆகும்னா ரொம்ப தின்னாக வைக்க முடியாது முன்பக்கம். அதனால் கொஞ்சமாவது யோக் வந்து ஒரு 2-2.5 இன்ச்சாவது நம்ம வைப்போம். அப்போ இந்த முன்பக்க உயரத்தை அதிகப்படுத்தி நம்ம யோக் வைக்கும்போது என்ன ஆகுனா இது கொஞ்சம் இப்படி கீழே இறங்கி தான் வரும். உடனே இது பார்த்த உடனே இந்த ப்ளவுஸ் தப்பு அப்படிங்கிறது கிடையாது. அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த கப் ஷேப்பை நம்ம வைக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து 4 டாட் பிடிச்சிட்றோம், யோக் வந்து பேக்குக்கு கரெக்ட் பண்ணி நம்ம வச்சிட்றோம். அப்போ என்ன ஆகும்னா முன்பக்கம் நமக்கு அவங்க கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி துணி விட்டு தான் ஆகணும். அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யோக் வைக்கும்போது தான் அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த போர்ஷன் வந்து நீங்கள் ரொம்ப அதிகம் வச்சிட்டிங்க அப்படின்னாவும் ஷோல்டர் லூஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பகுதி வந்து நம்ம இப்படி கிராஸ் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு டைமண்ட் நெக்கெல்லாம் ஒரு சிலருக்கு கரெக்டாக வரும். எல்லாருக்குமே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருமா அப்படிங்கிறதுனா கொஞ்சம் ஸ்லோப் ஷோல்டர் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக வச்சா தான் ஃபிட்டிங் வரும். ஸ்கொயர் ஷோல்டராக இருக்கவங்களுக்கு நல்லாவே கரெக்டாக ஃபிட் ஆகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரவுண்ட் நெக் வைக்கிறதா டைமண்ட் நெக் வைக்கிறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போது ஒரு ஓவரால் இதில் என்னென்ன நான் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸை வந்து நீங்கள் வெளிப்பக்கமாக நீங்கள் திருப்பிக்கோங்க. அதாவது உள்பக்கமாக அந்த தையலெல்லாம் தெரிகிற மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா நெக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. சப்போஸ் இதில் உங்களுக்கு ஒரு செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் எடுக்க முடிஞ்சால் செஸ்ட் ரவுண்டு மட்டும் அவங்க பாடி மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக இந்த பொசிஷனில் இப்படியே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அளவு எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு டேப்புனுடைய இன்ச்சு டேப்பு முதல்ல கரெக்டான இதில் இருக்கா. ஏன்னா டேப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வளைஞ்சு ஒரு மாதிரி கிராஸாலாம் போயிடும். அதனால் அடிக்கடி நீங்கள் டேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்டிச்சு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்டிச்சிலேருந்து ஆப்போசிட் சைடு வலதுலேருந்து இடம் இல்லைன்னா இடத்துலேருந்து வலம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 18.5 இன்ச்சு வருது. அப்போ இந்த 18.5 இன்ச்சை ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கோங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் எங்கேருந்து எங்கே மெஷர் பண்ணுறேன், எந்த அளவுகள்லாம் விட்டுட்டு மெஷர் பண்ணுறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் பிகினர்ஸ்னால் நீங்கள் ஒரே மாதிரி இதை பார்த்த உடனேயே நீங்கள் ஒரு அளவு ஒரு ப்ளவுஸையோ வச்சு ஒரு 2-3 ப்ளவுஸை நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதுக்கான ப்ராக்டிஸ் வரும். நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க டைரெக்டாக இதுக்கு கிளாஸ் போய் தான் ஆகணுமாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ யூடியூப்பில் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே புரிஞ்சிடும். ஏன்னா இது புரியாத விஷயமெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
ஈஸியாக ஒரு அளவு எடுத்து நம்ம எப்படி ப்ளவுஸில் அப்ளை பண்ணி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நல்லா தைச்சதுக்கப்புறம் ஒரு சில மேஜர் டவுட்ஸ் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஏதாவது கிளாஸ்க்கு போகும். ஏன்னா பேசிக்லேருந்தே போனீங்கன்னா உங்களுக்கு டைம் நிறையா எடுக்கும், ரொம்ப லாங்காக உங்களுக்கு வந்து கிளாஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் பேசிக்கான ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ 18 நான் எடுத்துட்டேன். இப்போ அந்த 18 நான் எங்கே வைக்கிறேன் அப்படின்னா, இந்த வீப்பட்டி வந்து நம்ம விட்டுறணும். இந்த வீப்பட்டியை விட்டுட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து டேப் வைக்கிறேன். இப்படி வச்சுட்டு இப்படி பார்க்கும்போது 27.5 வருது. அதே 27.5 அதே ஆப்போசிட் சைடு இந்த ஸ்டிச்சிலேருந்து இந்த ஸ்டிச்சுக்கு நான் வைக்கிறேன். இதில் வந்து ஊக்பட்டியோட சேர்த்தி தான் நான் அளவு எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 37 இன்ச்சு வருது. இப்போ இதுதான் வந்து நமக்கு மார்பு சுற்றளவு 37 இன்ச்சு வருது. இதை தான் நம்ம 4ஆக பிரித்து நம்ம வந்து கிளாத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் எக்ஸஸாக விட்டுருவோம். இந்த 37 இன்ச்சுக்கு உள்ளேயே உங்களுக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் தனியாக சேர்த்த தேவையில்லை. இப்போ இதுக்கப்புறம் இடுப்பினுடைய சுற்றளவு, இப்போ இதிலிருந்து இந்த பட்டி வரைக்கும் அதே மாதிரி இங்கேருந்து இப்படி இழுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 29 வருது. இந்த வி பட்டியை நான் விட்டுட்டேன். அப்போ 29 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு. இதில் என்ன ஒரு இதுன்னா, நம்ம இந்த 1/4 இது வைக்கும், இதை வந்து 1/4 வச்சு நம்ம 7.25 அப்படின்னு வைக்கும்போது இந்த டாட்டுக்கான அளவு 1 இன்ச்சை வந்து நம்ம இதில் ப்ளஸ் பண்ணிக்குவோம். அப்போ 8.25 நம்ம வைப்போம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தான் நமக்கு வந்துட்டு நம்ம வந்து சீம் அலவன்ஸ் விடுறோம். இப்போ இது வந்து திருப்பி எடுக்கிற சைடு எல்லாமே என்னென்ன மெஷர்மெண்ட்ஸோ அதெல்லாமே எடுத்துடலாம். அடுத்தது ஆம் ஹோல் எடுக்கிறேன். ஆம் ஹோல் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மடிச்சுட்டு இந்த தையலோடு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்கே டேப்பை வச்சுட்டு கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு தையல் எங்கே இருக்கோ அதோட இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 7.5 இன்ச்சுக்கு இந்த தையல் வருது. அப்போ இந்த 7.5 இன்ச்சு இப்போ நல்லா இழுத்தா 7.25 வருது. நீங்கள் அவ்வளோலாம் இழுக்க வேண்டாம், நார்மலாக வச்சு 7.5 அப்படிங்கிறதுல இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வச்சுக்கோங்க. அப்போ 15ங்கிறது தான் இதனுடைய இது. அதை நம்ம 2ஆக பிரிக்கும்போது 7.5, ஏன்னா ஒன் சைடு தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போ 7.5 இன்ச்சு நம்ம அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆம்ஹோல் ரவுண்டு. அதுக்கப்புறம் கையினுடைய சுற்றளவு. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நீங்கள் இப்படி திருப்பி வச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வரும். ஏன்னா இப்படி உள்பக்கமாக திருப்பிட்டு ரைட் சைடு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோல்டிங்கில் துணி கொஞ்சம் உள்ளே போயிடுச்சுன்னு நமக்கு தெரியாது. அதனால் மேக்ஸிமம் இப்படி திருப்பி வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து இதை மெஷர் பண்ணும்போது 10.5 இன்ச்சு 5.5 அப்படிங்கும்போது உங்களுக்கு 11 இன்ச்சு வரும். அப்போ இதில் வந்து இதுதான் கையினுடைய சுற்றளவு. எல்லா அளவுகளையுமே கரெக்டான ஒரு அட்டவணை போட்டு அதுக்கு நேராக எழுதுனீங்கன்னா போதும். அடுத்த தடவை உங்களுக்கு கட் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அளவுகள் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ப்ளவுஸை வந்து நீங்கள் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பேக் சைடு வந்து கரெக்டாக, அதாவது நம்ம கரெக்டான ஒரு கட்டிங் ப்ளவுஸாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக சீட்டிங் ஆகும். அப்போவே தெரியும் நமக்கு வந்து இது 1/4 போட்டு நல்லா நீட்டாக கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் இழுத்து வச்சு எடுத்தாலும் மெஷர்மெண்ட் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி எடுக்கிற ப்ளவுஸை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இது உயரம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த டாட்லேருந்து இங்கே எடுக்கிறேன் 13.25 வருது. அப்போ 13.25 அப்படிங்கிறது இதனுடைய உயரம். இதிலிருந்து அப்படியே 13.25 வச்சுட்டு இந்த நெக்கு பார்க்குறேன். நெக்கு இந்த லைன் எங்கே இருக்கோ, அதாவது நான் ஸ்கேல் வச்சு எடுங்கன்னு கூட சொல்லியிருக்கேன். இதோட ஸ்கேல் வச்சுக்கிட்டிங்கன்னா இது எங்கே வருதோ அது வந்து பின்கழுத்து உயரம். இப்போ வந்து 9 இன்ச் இதில் வருது. இப்போ அதே மாதிரி முன்பக்கம் திருப்பிக்கிறீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்குது. இப்போ இது வந்து இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தான் உங்களுக்கு இந்த கிராஸ் வருது. அப்போ நீங்கள் கரெக்டாக ப்ளவுஸை இப்படி வச்சுட்டு 6 இன்ச்சு வந்து இப்படி போடும்போது இந்த உயரமும் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 5.25 வருது. இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 3.5 இன்ச்சில் வருது. அப்போ இந்த 3.5 இன்ச்சில் வரும்போது ரொம்ப லூஸ் ஆகுது அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐ கட்டியிருக்கேன். இப்படி இருக்கும்போது நெக்கு ஓவர் டைம் லூஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஹூக் வந்து நெக்கு வந்து கொஞ்சம் டைட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் இந்த லூஸ் வந்து வரக்கூடாது. இந்த இடம் வந்து இப்படி லூஸ் வரக்கூடாது. இப்படி லூஸ் வருது அப்படின்னாவே கை டைட்டாக இருக்குது, நெக்கு லூஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய ப்ளவுஸ்க்கு இப்படி வரவே கூடாது. இப்படி வைக்கும்போது நல்லா படிஞ்ச மாதிரி வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கையினுடைய அளவு வந்து நமக்கு ஏதோ டைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்போ தான், இல்லாட்டினா இந்த இடம் லூஸ் வரக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இழுத்து போடும்போது தான் இதை பிடிச்சி நம்ம இழுப்போம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் துணி வந்து நெளிஞ்சு போன மாதிரி ஆயிரும். அது வந்து நிறையா மெஷர்மெண்ட் ப்ளவுஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த இடம் தூக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இதை வந்து நம்ம கம்மி பண்ணணும். இந்த ஆம் ஹோல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி இந்த டைமண்ட் நெக் வெட்டும்போது இப்படியே வெட்டணும்னு இல்லை, கொஞ்சம் இந்த மேலே வச்சு கூட கிராஸ் பண்ணி நம்ம வெட்டிக்கலாம். அப்போ முன்கழுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் முன்பக்க ஓப்பன், இது வந்து ஓப்பன், முன்னாடி எடுக்கிறது லென்த்து. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2.25 வருது. இப்போ 2.25 நம்ம வைக்கும்போது ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்குவோம். அந்த 1 இன்ச்சு இங்கே டாட் பிடிக்கிறதுக்கும் மேலே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணவும் இங்கே ஸ்டிச் பண்ணவும் நமக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த பட்டியை விட்டுட்டு இங்கேருந்து இங்கே நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்குள்ளே போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2.25 இருக்குது. இது வந்து டாட்டினுடைய டிஸ்டன்ஸ், இது வந்து பெரிய டாட்டு. இதையும் கூட செக் பண்ணிக்கோங்க. அவங்க கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் இந்த துணியை வந்து நமக்கு பிடிச்சிருப்பாங்க. இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கப் ஷேப் டைட் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த அளவை நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஏன்னா இது பெருசாக நிறையா பிடிக்கும் போது தான் கப் ஷேப்பில் லூஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரில் இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இழுத்துக்கோங்க. இப்போ இது இழுக்கும்போது 12 வருது. உள்ளே தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருக்காங்க. அப்போ 12 ப்ளஸ் 1 இன்ச்சு வருது. இதுதான் வந்து முன்பக்கம். இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு டாட் இருக்குது. அது நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணும்போது அங்கே 1/2 இன்ச்சு எக்ஸஸாக விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ கையினுடைய நீளம் இந்த இடத்துல இருந்து இந்த ஷோல்டர்லேருந்து எடுக்கிறோம், 10.5 இன்ச்சு வருது. இப்படி வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் இந்த ஷோல்டருடைய அளவு இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. 2 இன்ச்சு. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து அந்நியவனா அங்கே இங்கேயுமா எழுதியிருக்கேன். அப்படி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, உள்பக்கமாக எடுக்கிற அளவுக்கான அளவுகள் எல்லாமே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்னென்ன அளவு எடுப்போமோ அந்த இதை வந்து கரெக்டாக நேராக எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைன் போட்டு எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் அதில் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு தடவை அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த அளவு பார்த்தே நம்ம அவங்களுக்கு கட்டிங் போட்டுக்கலாம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதில் நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த நெக்குக்கு வந்து என்னென்ன அளவு கொடுத்து எப்படி கட் பண்ணியிருக்காங்க, எப்படி என்ன பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, என்னென்னலாம் அவங்க இது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த இதில் வந்து நோட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம வைக்கிற எல்லா அளவுகளுமே நமக்கு வந்து கரெக்டாக அதில் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக. அதே மாதிரி இந்த ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறது, ஆம் ஹோல் உயரம் எவ்வளோ வைக்கிறது, சப்போஸ் ஒரு சிலருக்கு ஆம் ஹோல் உயரம் வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது, எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இதை வந்து கரெக்டாக இந்த ஷேப்பில், அதாவது நம்ம எப்படி ஒரு ஸ்கொயர் போட்டு ரவுண்ட் போட்டு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி வச்சுட்டு மெஷர் பண்ணிங்க அப்படின்னா 6 இன்ச்சு வருது. அப்போது 5.5 இன்ச்சு ஷோல்டர் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 5.5 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் ஆம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஷோல்டர் அளவு டவுட் வராது. இது வந்து அளவு ப்ளவுஸில். பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நான் கால்குலேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது செஸ்ட்டு ரவுண்டை வந்து 8ஆக பிரித்து 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க, அது வந்து ஷோல்டர் அளவு. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க, அது வந்து ஆம்ஹோல் உயரம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நீங்கள் அளவு ப்ளவுஸ் இருக்கும்போது இந்த அளவை வச்சு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 6 வருது அப்படின்னா நீங்கள் 5.5 வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஷோல்டருடைய அளவு கரெக்டாகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸையுமே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் அளவு எடுங்க. அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாவே நம்ம இப்போ எடுத்துருக்க அளவு வச்சு நம்ம போடும்போது அது கரெக்டாக தான் வரும். அதே மாதிரி கப் ஷேப் பெருசாக வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த டோட்டலாகவே இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு, முன்னாடி வந்து 1 இன்ச்சு, இப்படியே நம்ம வந்து குறைச்சிக்கணும். பேக் லென்த் வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இல்லாட்டினா யோக் வந்து ரொம்ப தின்னாக வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வர டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.